நீ நம்ம நினைக்கிற ரேட்ல எல்லாம் தக்காளி இல்லடா, நீங்க அவ்வளவு விலை விக்குது. என்னடா தக்காளி தக்காளி தக்காளி? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன தக்காளி விலை ஏறிச்சுன்னு பயமுத்துறீங்களா? இல்ல மனுஷ பள்ளிக்கு சாப்பிடற காய்கறி கிடையாதா? இல்ல தக்காளி விலை தான் தமிழ்நாட்டுல குறையவே குறையாதா? கோயம்பேடு மார்க்கெட்ல தக்காளி விலை ஏறிச்சுன்னா அங்கிருந்து சப்ளை ஆகிற ஒவ்வொரு கடைகளுக்கும், அந்த கடையில இருந்து வாங்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டில இருந்து, அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துல இருந்து, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, ஐயோ உங்க ஏரியால தக்காளி விலை ஏறி போச்சோம்னே போன பறக்குது. ஒருவேளை குழம்புக்கு தக்காளி வாங்க முடியாம ஜனங்கள்லாம் அப்படியே பதறானுங்க. இன்னைக்கு இருக்க நிலவரத்துல ஒரு காய்கறி ரேட் ஏறினா கூட அது தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு குடும்பத்துல இருக்க மாதிரி வெட்டி பை வரைக்கும் பாதிக்குது. ஏன் நீ பேசுறது? இது நம்ம குழம்புல போடுற தக்காளிடா, திக்காளி மாதிரி பேசாத. தக்காளி விலை ஏறி போனதுனால நான் மட்டும் இல்லடா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் தங்கச்சி மெட்ராஸ்ல தக்காளி வாங்க காசு இல்லாம தவிக்கிறானுங்க. டேய், இந்த சின்ன வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆகாத, மரியாதை வீட்டுக்கு போயிட்டு, இல்ல நானே உன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இது ஓ, நீ பெரிய பருப்புன்னா, உனக்கு அந்த பவர் இருக்குன்னா, இந்த ஆம்பளை ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆம்பளைன்னா இன்னைக்கு ஒரு நாள் தக்காளி ரேட்டை கம்பெனி காமி. ஒரு நாள் 24 மணி நேரம் தக்காளி ரேட்டை கம்பெனி காமி. மறுநாள் நீ என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விடுறது? நானே தலைமைச் செயலகத்துக்கு போறேன்டா. முதலமைச்சர் முன்னாடி நின்று அவரை பார்க்க முடியலன்னா கூட அவர் புள்ள அமைச்சர் உதயநிதி அண்ணன் முன்னாடி நின்று தக்காளி ரேட்டு ஏறி போனதுக்காக குரல் கொடுத்தது நான் தான், இவ்வளவு நேரம் உங்க முன்னாடி தொண்டைக்கே கத்துக்கிற தண்ணியும் நான் தான் சொல்லி சரணடைஞ்சிருந்தா. அப்புறம் தெரியும் பேசுற நாப்பிக்காலியா இன்னைக்கு ரேட் ஏறி போய்க்குது தக்காளியான்னு.